ஓம் சக்தி. நான் அம்மாவோடைய தொண்டரை 30 ஆண்டு காலமாக அம்மா பணி செய்கிற வாய்ப்பு அம்மா எங்களுக்கு கொடுத்துருக்குது. அம்மானா இந்த உலகத்துக்கே தெரியும். அம்மா எப்படி எனக்கு உணர்த்துச்சு அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன். நம்மளாம் படம் பார்த்துருப்போம், அதாவது ஆதிபராசக்தி படம் ஆரம்ப காலத்தில் பார்த்துருப்போம். அதெல்லாம் நம்ம இது நிஜமாக நடக்குமா அப்படிங்கிற ஒரு உண்மை சம்பவம் என்னுடைய வாழ்வில் நடந்துச்சு. அதாவது மேல்மருவத்தூர் அற்புதங்களில் ஒரு உடம்பு சரியில்லாமல் போன ஒரு அம்மாவை அந்த அதரவண பத்திரகாளி கோயிலில் போட்டிருப்பாங்க. அப்போ ஆதிபராசக்தி காப்பாற்றுற மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும். அது மாதிரி என்னுடைய அத்தை, சொந்த அத்தைக்கு அதே மாதிரி பில்லி சூனியம் பேய் பிசாசு பிடிச்சி அது உடம்புல எலும்பு வாசம், இப்போ சுடுகாட்டில் புனை எரிச்சா என்ன வாசம் அடிக்குமோ அந்த வாசம் அது உடம்புலேருந்து தொடர்ந்து ஒரு வாரமாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் இங்கெல்லாம் எல்லா சாமியார்கள் எல்லாமே இங்கே பண்ணுற சாங்கியம்லாம் பண்ணி எதை பண்ணியுமே அது போகவே இல்லை. அது தொடர்ந்து நம்ம கூட இருந்தோம்னா நம்ம உடம்புலையே அந்த வாசம் ஏறிச்சு. அந்த புனம் எரிச்சா இந்த எலும்பு வாசம் உடம்புல இருக்கிற துணிமணியில் ஏறிடும். அந்த மாதிரி எங்களுடைய உடம்பு கூட இருக்கிறவங்க ஒரு 5-6 பேர்த்து உடம்புல ஏறிடுச்சு. அந்த சம்பவத்தை அது கரெக்டாக மாலை போடுற டைம் நாங்கள் சொன்னோம், மாலை போடுங்க சரியாயிரும்னு சொன்னோம். அதே மாதிரி அவங்களும் மாலை போட்டாங்க. மாலை போட்டதுக்கப்புறம் இருமுடி கட்டுறதுக்கு முன்னாடியே அவங்கள்ட்ட ரொம்ப பிஸி அதிகமாகிடுச்சு. நாங்கள் தனியாக ஒரு கார் எடுத்துக்கிட்டு அந்த அம்மாவை மருவத்தூர் கூட்டிகிட்டு போய் அம்மாவை சந்திக்க வச்சோம். அம்மா கோயிலுக்குள்ளே வரமாட்டேன்ருச்சு, இருமுடி பிரிக்கிறது நேராக வரமாட்டேன்ருச்சு. அதுக்கப்புறம் அம்மாக்கிட்ட போகலான்னு சொன்னது அதுவே தானாக தட்டில் பாதபூஜை தட்டில் தட்டை எடுத்துக்கிட்டு அதுவே போக ஆரம்பிச்சிது. அம்மா ரூமுக்கு போய் முன்னாடி உட்காந்தோடனே அது சாந்தமாகிடுச்சு. அம்மாக்கிட்ட போனதுமே அந்த எல்லா பிரச்சனையுமே அது கிளியர் ஆகிடுச்சு. அம்மா 2 மருந்து சொன்னாங்க. அவங்க கஞ்சி குடிக்க சொன்னாங்க, அது குடித்தாங்க. அந்த பிரச்சனை அப்பயே முடிஞ்சிருச்சு. அப்போ தான் நினச்சோம், அம்மா கண்டிப்பாக அம்மாக்கிட்ட போய் சரியாகாத விஷயம் எதுவுமே கிடையாதுங்கிறது எங்களை அனுபவபூர்வம் உணர்ந்துச்சு. இங்கே எல்லாம் ஊர் மக்களே பேசுனாங்க, இந்த மாதிரி பிரச்சனைலாம் தீருமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக இருந்துச்சு. அம்மா தான் எங்களுக்கு மருவத்தூரில் அம்மா கையால் தாலி எடுத்து எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு வாய்ப்பு பிடிச்சிது. அதே மாதிரி எல்லா பயன்பிள்ளைக்கு எல்லாம் நல்லது அம்மா பண்ணிகிட்ருக்குது. அதே மாதிரி நம்ம நினைக்கிற விஷயத்த நம்மளுக்கு முன்னாடியே போய் அம்மா நம்மளுக்கு தேவையான நல்லதெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்ம செய்கிற தொண்டுக்கு ஒவ்வொரு வினாடியுமே அம்மா கூட துணை புரியுது. நாங்கள் மண்டபத்தில் வழிபாட்டுக்கு போகிறப்பையும் அம்மா எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. அதே மாதிரி வழிபாட்டில் கலந்துக்கிட்டால் பல நல்லது பல விஷயங்கள் எல்லாமே தானாக அம்மா முன்னாடி முன்னுதாரணமாக முன்கூட்டியே கனவுல சொல்லி நம்மளெல்லாம் வழி நடத்துகிறாங்க. அதே மாதிரி நாங்கள் மேல்மருவத்தூர் போயிட்டு வர்றப்போ கூட வர்றப்போ எல்லாமே அம்மா போகிறது வர்றது எல்லாமே எங்களுக்கு உணர்த்துறாங்க. அதே மாதிரி அம்மா இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு நிகழ்வுலையும் எங்களுக்கு உணர்த்துறாங்க. அதே மாதிரி இந்த ஈரோட்டில் அம்மா முதல் ஒரு குருபடன் சொல்லி 60 நாள் கும்பாபிஷேகம் பண்ண சொல்லி அம்மா சொன்னாங்க. அந்த 60 நாள் கட்டணம் விளையாடுச்சு. இது உலகத்துக்கே முதல் குருபீடு அப்படின்னு அம்மா சொல்லியிருக்குது. அம்மா வாயில் சொல்லி அம்மாவே கும்பாபிஷேகம் பண்ணுற வாய்ப்பை ஒவ்வொருத்தரும் பயன்படுத்திங்க. அம்மானா யார், உலகத்துக்கு அடியிலாருங்கிற யாருங்கிறத ஒவ்வொருத்தரும் உணர்றதுக்கு தான் அந்த குருபீடு ஈரோட்டில் கொடுத்துருக்குது. இது உலகமே சாதிக்க முடியாது, எந்த சன்னியாசிகள் சாமியார்கள் யாருமே பண்ணாத விஷயத்தை அம்மா பண்ணியிருக்குது. பெண்களை உலகமே எந்த கோயிலையும் விட கிடையாது, எந்த கருவறையிலையும் பெண்கள் உள்ளே போக அனுமதி இல்லை. மருவத்தூரில் மட்டும்தான் அம்மா விட்டு தனக்குன்னு ஒரு கோயில் கட்டி பெண்கள் எல்லாத்தையும் உள்ளே விட்டு அபிஷேகம் பண்ண வச்சு அலங்காரம் பண்ண வச்சு அவங்கள எல்லாம் அழகு பார்க்குற விஷயம் மருவத்தூரில் தான் நடக்குது. சரிங்களா? அதனால் எல்லா பெண்களும் இந்த பூஜையில் கலந்துக்கிட்டு இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு அடிகளார் கும்பிட்டாவே போதும். மருவத்தூர் போகிற வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்காத இருக்குது. அங்கே ஈரோட்டில் இந்த நடக்கிற கும்பாபிஷேகத்தில் கண்டிப்பாக எல்லோரும் கலந்துக்குங்க. எல்லோரும் வீட்டில் குடும்பத்தோடு எல்லா குழந்தை குட்டியோடு கலந்துக்குங்க. நீங்கள் 10 பேர்த்துக்கு சொல்லி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்குங்க. உங்களுக்கு தேவையான கோரிக்கைகள் எல்லாமே அதில் நிறைவேறும். பில்லி சூனியம் பேய் பிசாசு எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே அம்மா தீர்வு கண்டிப்பாக கொடுப்பாங்க. எங்களையெல்லாம் வாழ வச்சுட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் எல்லோரும் இந்த வருகின்ற 28/8 கும்பாபிஷேகத்தில் கண்டிப்பாக எல்லாம் குடும்பத்தோடு கலந்துக்குங்க. அம்மா உங்களுக்கு தேவையான நல்லதெல்லாம் கொடுப்பாங்க. ஓம் சக்தி.